ஒரு துறையில், ஒரு ஆஃபீஸில், ஒரு கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேரில் நாம் எப்படி ஒரு ஹை பர்ஃபார்மராக இருக்கிறது? ஆக்சுவலி அது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் அதை புரிஞ்சிக்க மறந்துடுறதுனால நம்மளும் கும்பலில் கோவிந்தாவாக ஆகிடுறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஹாய், ஐம் அருண், அ பைக்கர், ட்ராவலர் அண்ட் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எவ்ரிடே நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கேன். வளவலன்னு இல்லாமல் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் அப்போ மணி அடிக்கும், வந்து சேருங்க. ஆல்ரைட் தென் லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட், ஹை பர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செஞ்சால் வேறு லெவலில் ரிசல்ட் வரும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி இல்லை, எப்பவுமே குழப்பத்திலே நம்ம டெய்லி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எதை நோக்கி போகிறோன்னே நமக்கு தெரியாது. அன்றாட வாழ்க்கையை வாழ்வோம், வாழ்ந்ததுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஸோ தெரியலனா கேளுங்க, புரியலனா படிங்க, ஒரு தெளிவான ஒரு சிச்சுவேஷனுக்கு வாங்க, எதை நோக்கி போகிறோன்றதில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழுங்க. அப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா ஹை பர்ஃபார்மராக பிஹேவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து, நல்ல எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணணும். வீக்காக, அனீமிக்காக, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சொங்கியாட்டம் இருந்தோம் அப்படின்னா நார்மலாக கூட பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி ஹை பர்ஃபார்மராக பண்ண முடியும்? ஸோ பேசிக்காக உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், நிறைய தூங்கணும், மூளைக்கு நிறைய ரெஸ்ட்டு கொடுக்கணும், அண்ட் அதுக்கு தேவையில்லாத கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணக்கூடாது. இந்த மூளை அதுதான் மேட்ரே. அதில் தான் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், சிந்தனைகள், ஐடியாஸு, ஐ ஃபார் டீட்டெயில் எல்லாமே அதில் தான் ஒளிஞ்சிருக்கு. அதை ஹெல்த்தியாக வச்சுருந்தீங்கன்னா தான் எனர்ஜி பயங்கரமாக ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் ரெஸ்ட் எடுக்கணும், மறந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா, மாவன் அதை இன்னத்துக்கு செய்கிறோம், அதால் நமக்கு ஒரு பிரோஜனம் இன்றைக்கி இருக்கா, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இருக்கா, இம்மீடியட் ஃப்யூச்சரில் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் இருக்கா அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும். ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படின்றது தான் அதை எப்படி செய்கிறோம், எப்போ செய்கிறோன்றதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ரொடக்டிவாக இருக்கணும். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு வேலையை. ஆனால் நடுவில் ஃபோனை நோண்டுறதுனால 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் செய்வோம். ஸோ ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கணும். என்டையர் அட்டென்ஷன் ஒரு ஜாபுக்கு எப்படி உள்ளே போகுது அப்படின்றத கற்றுக்கணும். ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அதில் 100% கவனம் இருக்கணும். கவனம் செதறாமல் இருந்தாலே ப்ரொடக்டிவிட்டி வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம எதுவும் மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஹை பர்ஃபார்மிங் இண்டிவிஜுவலாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்ற இண்டிவிஜுவல்ஸை பாசிட்டிவாக, ப்ரொடக்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான திறமை கொண்டவராக இருக்கணும். ரீசன் என்னென்னா, இப்போ எல்லாமே டீம் ஒர்க்கு தான். ஒரு நல்ல டீமு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி பெரிய ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா அவங்கள நீங்கள் நல்ல வழி நடத்தணும். அண்ட் வழி நடத்தணுன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும். உங்களோட ஐடியாஸ், உங்களோட ப்ராசஸ், உங்களோட சிஸ்டம், இன்ஃபேக்ட் உங்களோட மோட்டிவேஷன் அவங்க மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணலன்னா நீங்கள் ஒரு நல்ல லீடர் இல்லைன்னு அர்த்தம். ஒரு லீடருக்கும் பாஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாஸ் ஒரு இடத்துல உக்காந்து போ அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. லீடர் அப்படி இல்லை, எல்லாரையும் இழுத்து அவனும் சேர்ந்து வேலை செய்வான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாஸாக இருக்கக்கூடாது, ஒரு லீடராக இருக்கணும். அண்ட் ஒரு நல்ல லீடராக இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கரேஜியஸான பர்சன் நீங்கள் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அவங்க மத்தியில். ஏன்னா அதுக்கு சான்ஸ் அப்பப்போ தான் கிடைக்கும். அப்பப்போ அந்த சான்ஸ் கிடைக்கும் போது எடுத்து வாயில் போட்டுக்கணும். நீங்கள் தைரியமான ஆளாக வெளியில் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்களை நம்பி வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும். இவன் நம்மளை காப்பாற்றிடுவான், இவன் நம்மளை தப்பான வழிக்கு எடுத்துகிட்டு போக மாட்டான், இவனால் நம்மளும் முன்னேறிடுவோம் ஒன்றா அப்படின்ற ஒரு ஈடுபாடும் ஒரு கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆகும். அவ்வளோதான். ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவலாக இருக்கணும்னா கிளாரிட்டி இருக்கணும், எனர்ஜி ஜென்ரேட் பண்ணணும், ஏன் இதை செய்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் வை இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வேலை செய்யணும், நோஞ்சா மாதிரி நோம்பு கும்பிடக்கூடாது, அண்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டியாக இருக்கணும், அண்ட் உங்களோட டீம் முன்னாடி கரேஜை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தை பார்க்குறதுனாலையோ கேட்குறதுனாலையோ தெரிஞ்சுக்கிட்டதுனாலையோ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. படித்ததை அப்ளை பண்ணணும், கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது மனசில் பதியும், அது லைஃப் ஸ்டைலாக மாறும். ரிமெம்பர், நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுறது தப்பில்லை. யாரோ ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. யாரோ அங்கே ஹை பர்ஃபார்மர் ஆகணும்னு வெயிட் பண்ணியிருக்காரு, அவருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எப்பவுமே ஹாப்பியாக, ஜாலியாக, ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் இன்னும் நான்.